ஒரு தடவை சொன்னான்ற மாதிரி ஸ்டைல்ல ஒரு தடவை யாசின ஓதுனா 10 குர்ஆன் ஓதுற நன்மை தருவான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஹதீஸ் திரும்பிதே இருக்குது. ஹாரூன் ஒரு ஆள் வர்றார், யாருன்னே தெரியாத ஆள். அதே மாதிரி இன்னொரு செய்தி இருக்குது, இறந்து போகக்கூடிய நிலையில் இருப்பாரு சக்கராத்து ஹால்ல, அவருக்கு யாசின ஓதுங்க, அவருடைய அந்த வேதனை குறையும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. முஅஜமுல் கபீர் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் ஏற்கத்தகாத ஒரு செய்தி. அப்படி அந்த செய்தியில என்ன வருதுன்னா, ஒரு மனிதர் தம்முடைய தந்தையிடமிருந்து இதை அறிவிக்கிறார். ஒரு மனிதர்னா எந்த மனிதர்னு ரெக்கார்டு வேணும்ல, யாருன்னு தெரியல. அவருக்கு தந்தையின் ஒருத்தர் வருது, அவர் யாருன்னு தெரியல. யார் என்றே அறியப்படாதவர் வெளியாக வரக்கூடிய செய்தியை மையமா வச்சு அப்படி சக்கராத்து ஹால்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு யாசின் ஓதிட்டு இருக்கலாம். எங்க தெற்காசி மாசாலை எல்லாம் அனுப்பி விடுவாங்க. எங்க மாசா நாங்க ஒரு 2 பேர் இருந்தோம். அது கரீம்னு ஒரு பையன், நான் ஒருத்தன். இது மாதிரி பல இடத்துக்கு யாசினுக்கு போறது வழக்கம் தானே. ஒரு நாள் ரொம்ப 5-6 நாள் ஆச்சு எடுத்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப பிரிய மாட்டேங்குது, ரொம்ப வேதனையில இருக்கிறாருன்னு மதரசாவுக்கு ஆள் அனுப்பி ஓத வர சொன்னார். நானும் கரீமும் போனோம். போய் உட்கார்ந்து யாசினை ஓத ஆரம்பிச்சு ஒரு 2 யாசின் கூட ஓதி இருக்க மாட்டோம். அதுக்குள்ள ரூபா அடங்கிடுச்சு. வச்சுட்டான ஒரு பேரு மலக்குள் மௌத் வந்துட்டாயான்னு. அதுக்கப்புறம் ஃபேமஸா போச்சு, பல தடவை ஆஃபர் வந்துருச்சு. பல கூட அவனும் அனுப்பு, அந்த 2 பேரு அந்த 2 பேரை அனுப்பி விடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாத, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஹதீஸ்ல இல்லாத ஒரு செய்தியை, பலகீனமான ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தப்பு. இதுலதான் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ஒரு யாசின் ஓதுனா 10 குர்ஆனுக்கு சமம் ஒண்ணு வருது. ஒரு யாசின் ஓதுனா 10 ஹஜ் செஞ்ச கூலி கிடைக்கும். 10 ஹஜ் கூலியாம். யாசினை ஓதிட்டு அவன் ஒரு ஹஜ் செய்யறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு பாடுபட்டு இருக்கான். ஒரு யாசினுக்கு 10 ஹஜ்ஜுடைய கூலியாம். அது மட்டும் இல்லையா, ஒரு யாசின் ஓதுனா 1000 தீனார் தர்மம் செஞ்சது. எதுக்கு இதெல்லாம் பேஸ் மட்டும் யாசின் ஓத அப்புறம் கூப்பிடுவியே, யாசின் ஓத கூப்பிடணும்னா ஒரு பேஸ் இருக்குன்னு போட்டு வச்சிருக்கா, அதுக்கு பேஸ். ஒரு யாசினை ஓதுனா 1000 தீனார் தர்மம் செஞ்ச நன்மோ. ஒரு யாசினை எழுதி தட்டையில எழுதி கரைச்சு குடிச்சான் 1000 மருந்து உள்ள போய் உட்கார்ந்துச்சின்னு அர்த்தமா. யாசினை தட்டையில எழுதி கரைச்சு குடிச்சிடணுமா, குடிச்சுட்டா 1000 மருந்து உள்ள ரெடியா இருக்குமா. உள்ள உதாரணம் பேதி மருந்து உள்ள இருக்குது. பேதி வர நோய் வருச்சா அந்த மருந்து வந்து அட்டாக் பண்ணி நோயை காலி பண்ணிடுவோம். காய்ச்சலுக்கு மருந்து ரெடியா இருக்கும், காய்ச்சல் வந்துச்சா உள்ள இருக்க மருந்து போய் காலி பண்ணிடுவோம். 1000 மருந்து உள்ள உட்கார்ந்துக்குச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு செய்தி இருக்கு. அதே மாதிரி அல்லாவே ஓதுன யாசின சாதாரண நினைக்காதிய, அல்லா ஓதுன சூரா யாசினு. அது எப்போ ஓதுனானா, வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பு ஓதுனான். 1000 வானமும் பூமியும் படைக்கப்படல. யாசின ஓதி யாசின என்ன இருக்கு, யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நீர் தூதர்களில் ஒருவர். வானமும் இல்ல, பூமியும் இல்ல, மனுஷனும் இல்ல, மக்களும் இல்ல, நீர் தூதர்களில் ஒருத்தர். யாரை பார்த்து சொன்னால, தன்சீல் அசீஸ் ரஹீம், அருள் நிறைந்த கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்விடமிருந்து இறக்கி எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு இறக்கப்பட்டுச்சு, யாருமே இல்லையே, யாரை பார்த்து பேசினா. 1000 வருஷத்துக்கு முந்தைய வானம் பூமி படைக்கிறதுக்கு முந்தைய அல்லாஹ் ஓதுனான்னு அப்படி ஒரு தவறான தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிரசவ நேரத்தை ஓதுனா வழி இல்லாம புள்ள பிறக்கும். இத மாதிரி ஒரு கேலியான ஒரு செய்தி ஒண்ணு இருக்க முடியாது. பிரசவ நேரத்துல சுகப்பிரசவம் சொல்லுவோம். வலியோடு இருக்கிறது சுகம். சுகம் எது சுகம்னா, ஆரம்பத்துல சுகப்பிரசவம் சொல்லும்போது எந்த வழியும் இல்லாம சுகமா பிறந்திரும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் விவரம் தெரியுமோ, அதுதான் வேதனையே ஜாஸ்தி. இங்க என்ன சொன்னாங்க, வேதனை இல்லாம புள்ள பிறக்குமா. எதை பயப்படணும், பயப்படுற மேட்டர் என்ன, குழந்தை பிறக்கிற நேரத்துல வேதனை வந்தால் டாக்டர் பயப்படுவாங்களா, வலி வரலாற்றி பயப்படுவாங்களா? என்னடா வலியை காணும், இன்னும் வேதனையை காணும், ஊசியை போடு, வலியை வர வைப்போமா. வேதனையை வர வைக்கிறத ஊசி போடுவான். இங்க என்னவா, யாசின ஓதுனா வலி வராது, வேதனை இல்லாம பிறக்கலான்னு உள்டாவா, விவரம் தெரியாம என்னமோ நல்லது சொல்ல நினைச்சுக்கிட்டு அவுத்து விட்டதானே. ரசூல்லா சொல்லியிருந்தா அப்படிலாம் சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இப்படி வார்த்தை இருக்குமா? இப்படி எழுதி வச்சிருக்கான். அதே மாதிரி பசியான நேரத்தில் ஓதுனா வயிறு நிறையும். ரசூல்லா பசியோட தெருவில் நின்றுகிட்டு சஹாபாக்கள் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தாங்களா பாக்குறோம். பசி எல்லாம் அரபியில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்பர் போட்டு அறிவிப்பாளர் போட்டு எழுதி வச்சிருக்காங்க. எல்லாம் இட்டு கட்டப்பட்டது, பொய்யானது, பலகீனமானது. பசியான நேரத்தில் ஓதுனா வயிறு நிறையும். அதே மாதிரி ஒரு ஊருக்கு போறிய,
ரூட் தெரியாம மாட்டிக்கிட்டிய, எங்கிட்ட வழி தெரியாம மாட்டிக்கிட்டிய, ஒன்னும் கவலைப்பட வேணாம். டக்குன்னு ஆரம்பிச்சு ஆசீர்வாத குரான் கிடைக்கும். வழி தவறி நின்று சரியான வழி தெரியும். அது இன்னொன்னு, ஏதாவது ஒரு பொருள் திடீர்னு செல்போனு பரிசு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டிய, மிஸ் பண்ணணும், அவன் தொலைஞ்சு போச்சே, எங்க போச்சுன்னு தெரியலையா, ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. யாசின ஓதுங்க, தொலைந்த பொருள் உடனே கிடைக்கும். எல்லாத்துக்கும் இத வச்சுதான் வழிகட்டு கிடைக்குது. ஆனா இது சம்பந்தமா வரக்கூடிய எந்த அறிவிப்புமே ஏற்கத்தகுந்த அறிவிப்பாக இல்லை. அனைத்துமே பலகீனமானதான செய்திகள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது யாசின் சம்பந்தமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னும் பிரபல்யமாக இருக்கிற ஓரிரு சூறாக்கள் படி எல்லாத்தையும் எடுத்தோம்னா அதிலே 4 போயிடும். 1-2 ஆயத்துல் குர்சி இருக்குது, சூரத்துல் வாக்கியா இருக்குது, சூரத்துல் முல்க் இருக்குது. 1-2 சூறாக்களை மாத்திரம் பார்த்துவிட்டு திருமறை குர்ஆன் சம்பந்தப்பட்ட வேறு தகவல்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோம்.